பொதுவா கூட்டு வட்டியில இந்த மாதிரியான கேள்வி கேட்டா, அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையினை கூட்டு வட்டியில் வைத்தால் 4 வருடங்களில் 3 மடங்காகிறது எனில் அதே தொகை 27 மடங்காக எத்தனை வருடம் ஆகும்னு கேள்வி கேட்டா இதுக்கான பதில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, முதல்ல கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியை பார்க்கணும். கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில வருடம் எங்க கொடுத்துருக்கான்னு பார்க்கணும், எத்தனை வருடம் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். சரியா? இப்போ இந்த கேள்வியில வருடம் எங்க கொடுத்துருக்கான், இங்க கொடுத்துருக்கான். எத்தனை வருடம் கொடுத்துருக்கான், 4 வருடம் கொடுத்துருக்கான். அப்போ இந்த 4ஐ அப்படியே கொண்டு வந்து இங்க எழுதிக்கணும். சரியா? இந்த மாதிரி எழுதி முடிச்ச உடனே திரும்பவும் கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியை பார்க்கணும். கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில இந்த வருடத்திற்கு சம்பந்தமான மடங்கு எங்க கொடுத்துருக்கான்னு பார்க்கணும், எத்தனை மடங்கு கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். சரியா? இங்க இந்த வருடத்திற்கு சம்பந்தமான மடங்கு எங்க கொடுத்துருக்கான், இங்க கொடுத்துருக்கான். எத்தனை மடங்கு கொடுத்துருக்கான், 3 மடங்கு கொடுத்துருக்கான். ஓகேவா? அப்போ இந்த 3ஐ அப்படியே கொண்டு வந்து இங்க இப்படி எழுதிக்கணும். சரியா? இந்த மாதிரி எழுதி முடிச்ச உடனே மீதமுள்ள மடங்கை அப்படியே கொண்டு வந்து இங்க எழுதிக்கணும். இந்த மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி எழுதி முடிச்ச உடனே இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த எண்களுக்கு இடையில இருக்கிற இந்த எண்ணை பார்க்கணும். இந்த எண்ணை எத்தனை முறை எடுத்து எழுதி பெருக்க இங்க இருக்கிற எண் வருதுன்னு பார்க்கணும். சரியா? அதாவது இங்க என்ன எண் கொடுத்துருக்கா, 3. அந்த 3ஐ எத்தனை முறை எடுத்து எழுதி பெருக்க இங்க இருக்கிற 27 வருதுன்னு பார்க்கணும். எத்தனை முறை எடுத்து எழுதி பெருக்க 27 வருது, 3 முறை எடுத்து எழுதி பெருக்க நமக்கு 27 வருது. அப்போ இந்த 3 முறையையும் இந்த 4 வருடத்தையும் அடுத்து நம்ம பெருக்கினா நமக்கு தேவையான பதிலை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 3 முறை பெருக்கல் 4 வருடம், இது ரெண்டுத்தையும் பெருக்கினா நமக்கு தேவையான பதில் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 27 மடங்காக 12 வருடம் ஆகும். சரியா? புரியலையா? அடுத்த கணக்கு பாருங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு புரியும். சரியா? புரியலையா? அப்போ இந்த கணக்கை பாருங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்றேன். அதாவது இந்த மாடல்ல கேள்வி கேட்டா இதுக்கான பதில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, முதல்ல கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியை பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில வருடம் எங்க கொடுத்துருக்கான்னு பாருங்க, எத்தனை வருடம் கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஓகேவா? இங்க வருடம் இங்க கொடுத்துருக்காங்க, எத்தனை வருடம் கொடுத்துருக்காங்க, 15 வருடம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 15ஐ கொண்டு வந்து அப்படியே இங்க எழுதிக்கோங்க. சரியா? அதுக்கு அடுத்தது திரும்பவும் கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியை பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில இந்த வருடத்திற்கு சம்பந்தமான மடங்கு எங்க கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஓகேவா? இந்த வருடத்திற்கு சம்பந்தமான மடங்கு எங்க கொடுத்துருக்கான், இங்க கொடுத்துருக்கான். எத்தனை மடங்கு கொடுத்துருக்கான், 2 மடங்கு கொடுத்துருக்கான். அப்ப இந்த 2ஐ கொண்டு வந்து இங்க எழுதிக்கோங்க. சரியா? இந்த மாதிரி எழுதி முடிச்ச உடனே கடைசியா மீதம் இருக்கிற இந்த மடங்கையும் கொண்டு வந்து இங்க எழுதிக்கோங்க. அதாவது கடைசி லைன்ல இருக்கிற இந்த மடங்கையும் கொண்டு வந்து இங்க பக்கத்துல எழுதிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி எழுதி முடிச்ச உடனே இதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்க, இங்க இடையில இருக்குல்ல, இந்த இடையில இருக்கிற எண்ணை எடுத்து எத்தனை முறை எழுதி பெருக்க நமக்கு கடைசியில இருக்கிற எண் வருதுன்னு பாருங்க. சரியா? இடையில என்ன எண் இருக்கு, 2. இந்த 2ஐ எத்தனை முறை எடுத்து எழுதி பெருக்க நமக்கு கடைசியா இருக்கிற இந்த 8 வருது, 3 முறை எடுத்து எழுதி பெருக்க 8 வருது. அப்போ இந்த 3 முறையையும் இந்த 15 வருடத்தையும் எடுத்து எழுதி பெருக்கினாலே போதும், இந்த கணக்குக்கு தேவையான பதில் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 3 முறை அதை எழுதிக்கலாமா? அதுக்கடுத்து பெருக்கல் போட்டுக்கிட்டு இந்த 15 வருடத்தை பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குது, 45. அவ்வளோதான் ஆன்சர். அதாவது இந்த கணக்குக்கு தேவையான பதில். இதுவரைக்கும் நான் சொல்லி கொடுத்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இந்த கேள்விக்கு என்ன பதில் வரும்னு எனக்கு சொல்லுங்க.